நம்ம சேனலை பார்க்க விருக்கும் நண்பர்களே, சிவாஜி கிளாசிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில வசந்த மாளிகை சீரீஸ்ல இன்னைக்கு 2வது வீடியோ வசந்த மாளிகை திரைப்படத்துடைய மூவி தி கோர் வீடியோ. ஒருவேளை நீங்க இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த வீடியோக்கு வாங்க. அப்பனா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாவே என்ன அப்படின்றது புரியும். வாங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஆரம்பிச்ச உடனேயே ஃப்ளைட்ல ஒரு சீன் நடக்கும். அந்த சீன்ல சிவாஜ் சார் பயங்கர போதையில இருப்பாரு. ஒரு பாட்டு கூட பாடுவாரு. இது எதுக்காக இந்த சீனை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நோட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பொதுவா ஒரு கதாநாயகன் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன், அவன் வந்து இப்படிதான் இருப்பான் அப்படின்றது எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான மாளிகையை காட்டிட்டு அவங்களுடைய ஃபேமிலி தான் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்போ எதுக்கு இந்த படத்துல இந்த மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே சிவாஜி சார் ஒரு குடிகாரர் அப்படின்றத காட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஃபிளைட்ல நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, அவர் போற கிளாஸ் வந்து லக்ஸுரி கிளாஸா இருக்கும். அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்களா தான் இருப்பாங்க. அப்போ லக்ஸுரி கிளாஸ்ல போகக்கூடிய ஒரு பர்சன் பயங்கரமா குடிச்சிருக்காரு அப்படின்னா எப்படிப்பட்டவரா இருப்பாரு? இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லயே காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சீன்ல ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணிட்டாங்க. ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடி போகணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துலயே ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போகும். அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போன உடனேயே அதுலேருந்து தப்பிச்சு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வேலையே நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் இன்னொரு வேலை நம்ம தேடலாம் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வந்து போவாங்க. முதல்ல நீ இந்த வேலையை விட்டு தொலை. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அதே டைம்ல சிவாஜி சாருக்கும் பிறந்த நாள் வந்திருக்கும். அந்த செலிப்ரேஷனை ஒரு பயங்கரமான 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே ஹோட்டலுக்கு ஹீரோயின் வந்து ரிசப்ஷனிஸ்டா போறதுக்காக வேலை தேடி போயிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சீன் வரும். எஸ்.வி. ராமதாஸ் அந்த ஹோட்டலுடைய மேனேஜரா இருப்பாரு. அவங்க கிட்ட போய் தான் வாணிஸ்ரீ வேலை வந்து கேட்பாங்க. இப்போ அந்த ஹோட்டலுக்கு எத்தனையோ பெண்கள் வந்து வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனா எதுக்காக வாணிஸ்ரீயிடம் மட்டும் எஸ்.வி. ராமதாஸ் தப்பா நடந்துக்க பாக்குறாரு? அதுவும் அவர் அப்படி பார்க்கும்போது சிவாஜ் சார் அங்க போய் குடி போதையிலேயே போய் காப்பாத்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சீன் இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு லாஜிக் மிஸ்டேக்கா நீங்க பார்க்கலாம். ஆனா இது ஒரு லாஜிக் மிஸ்டேக் கிடையவே கிடையாது. ஒரு காரணத்தோட தான் இந்த இடத்துல இந்த சீனை இவங்க வச்சிருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, சிவாஜ் சார் என்னதான் ஒரு மிகப்பெரிய குடிகாரரா இருந்தாலும், பெண்கள் கூட சுத்தக்கூடியவரா இருந்தாலுமே பெண்களை தப்பா பார்க்குறவர் கிடையாது அப்படின்றத தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேண்டாம்னா விலை மாதா இருந்தாலும் தொடக்கூடாது. அதான் நம்ம பிரின்சிபல். இதுக்கடுத்து ஒரு கிண்ணத்தை எண்ணுகிறேன் சாங் இருக்குல்ல, அந்த சாங்ல நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. எஸ்.வி. ராமதாஸ் இந்த ஹோட்டலுடைய மேனேஜரா இருப்பாருன்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பாட்டுல வந்து எஸ்.வி. ராமதாஸ் நிறைய டைம் வந்துட்டு போயிருப்பாரு. அதை நீங்க எத்தனை டைம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு 3 டைம் நோட் பண்ணேன். எந்தெந்த இடத்துலலாம் அப்படின்றத நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. இன்னொரு விஷயத்தை இந்த படத்தில் நீங்கள் நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு பர்டிகுலர் சீனில் நாகேஷும் அவங்களுடைய காதலியும் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எதை பயன்படுத்தி சமைப்பாங்க அப்படின்னா, ஒரு கேஸ் அடுப்பை பயன்படுத்தி சமைப்பாங்க. இப்போ இந்த படம் வந்து 1972 தான் வெளிவந்துச்சு. எனக்கு வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு. கேஸ் அடுப்புன்றது நம்ம இப்போதான் ரொம்ப காமனாக பார்க்குறோம். ஆனால் 1972 இந்த படத்தில் கேஸ் அடுப்பு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கேஸ் அடுப்பு எப்போ வந்துச்சு அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு உண்மை தெரிஞ்சுது. 1960 வந்து கேஸ் அடுப்புலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் காலம் போக போக எல்லாருமே வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஒரு குறிப்பிட்ட சீன்ல வாணிஸ்ரீயை சிவாஜி சார் வந்து வசந்த மாளிகையை காட்டுறதுக்காக கூட்டிட்டு போவாரு. அப்போ கூட்டிட்டு போகும்போது ஒரு மாளிகையை வந்து காமிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு அந்த ஷாட் காட்டுறேன் பாருங்க. இந்த ஷாட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்கு. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல்ல. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, உண்மையிலே ஒரு மாளிகையே கிடையாது. இது வந்து ஒரு மினியேச்சர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மாளிகையை வந்து செட்டு போட்டு எடுத்துட்டு மாளிகையுடைய வெளி தோற்றம் இருக்கும்ல,
வெளி தோற்றத்தில் மாளிகைக்கே டைரெக்டாக போய் எடுக்கிறத விட அந்த மாளிகை மாதிரியே ஒரு சின்ன மினியேச்சர் ஒன்று கிரியேட் பண்ணி மாளிகை மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஏன் நமக்கு இவ்வளோ அப்பட்டமாக தெரியுது அப்படின்னா, இன்றைக்குமே மினியேச்சர் பயன்படுத்துகிறாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி கேமராஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் முன்னாடி வந்து கேமரா அந்தளவுக்கு டெக்னாலஜி இல்லை அப்படின்றதுனால நமக்கு இது மினியேச்சரே பயன்படுத்தியிருந்தாலும் அப்பட்டமாக அப்படி தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இது படம் பார்க்கும்போது நான் நோட் பண்ணேன். நீங்கள் நோட் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நிறைய சிவாஜியோடைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த படங்களில் காதல் பாடல்கள்லாம் நிறைய இருக்கும். காதல் பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் 2-3 காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சில பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வரும்போது வேறு ட்ரெஸ்ஸில் இருப்பார், இன்னொரு சீக்வன்ஸ் வரும்போது வேறு ட்ரெஸ்ஸில் இருப்பார். அதே மாதிரி தான் ஹீரோயினுமே 2-3 ட்ரெஸ்ஸில் தான் பாட்டில் வருவாங்க. ஆனால் இந்த வசந்த மாளிகை படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுலையுமே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரே காஸ்டியூமில் தான் வந்திருப்பாங்க. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் சிவாஜி ஒருத்தருடைய காஸ்டியூம்ஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபேஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த டைமில் இந்த படம் வரும்போது இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு ஆக்டர் வந்து பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னா அதே மாதிரி காஸ்டியூம் போடுறாங்கல்ல இன்றைக்கி, அதே மாதிரி சிவாஜி சாரோடைய இந்த காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்துட்டு அப்போ இருந்தவங்க கண்டிப்பாக காஸ்டியூம் போட்டுருந்துருப்பாங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் இந்த படத்தில் எல்லா காஸ்டியூமுமே. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து ஒன்று சொல்ல போகிறேன். இது நான் கவனித்தேன், நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்றது தெரியல. பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் யூனிவர்ஸ்னால் என்ன அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு படத்துடைய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் வரும். அதுக்கு பேர் தான் வந்து பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதாவது எந்த இடத்துலனா, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வாணிஸ்ரீக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்பாங்க. அந்த மாப்பிள்ளையுடைய அம்மா, அவங்க அப்பா, அது மட்டும் கிடையாதுங்க, வாணிஸ்ரீயுடைய அண்ணன் இருக்காரு பாருங்க, ஸ்ரீகாந்த் அண்ணனோட ஒய்ஃபு, இவங்க எல்லாருமே சிவாஜியுடைய இன்னொரு படத்தில் வந்திருப்பாங்க. எந்த படம் அப்படின்னா ராஜபாட்டரங்குதிரை படம் தான். ராஜபாட்டரங்குதிரை படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் சிவாஜி சாருக்கு தம்பியை நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் ஸ்ரீகாந்துக்கு ஒய்ஃபாக வரவங்களும் இவங்க தான். வசந்த மாளிகை படத்துலையுமே இவங்க தான் ஸ்ரீகாந்துக்கு ஒய்ஃபாக வந்திருப்பாங்க. ராஜபாட்டரங்குதிரை படத்தில் சிவாஜி சாருடைய தங்கச்சி மாமியார் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வசந்த மாளிகை படத்தில் வாணிஸ்ரீக்கு மாமியாராக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜபாட்டரங்குதிரை படத்தில் ஸ்ரீகாந்தோடைய மாமனார் இருக்கார்ல, அதாவது ஸ்ரீகாந்தோடைய ஒய்ஃபோடைய அப்பா, அவங்க வந்து வசந்த மாளிகை படத்தில் வாணிஸ்ரீக்கு பார்த்துருக்காங்கல்ல அந்த மாப்பிள்ளை, அவங்களுடைய அப்பாவாக வந்திருப்பாங்க. ஆனால் ராஜபாட்டரங்குதிரை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முடியெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் சொட்டை வந்திருக்கும். இந்த மாதிரி அந்த படத்தில் பார்க்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி தோணுச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் இதை சொல்லியிருக்கேன். பட் இது வந்து நார்மலான ஒன்று தான், ஓகேவா? ரொம்ப பெருசாக ஹைப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றுலாம் கிடையாது. ஓகே மக்களே, வசந்த மாளிகை திரைப்படம் பார்க்கும்போது நான் இவ்வளோ விஷயங்களை நோட் பண்ணேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுன்றதுக்காக தான் இன்றைக்கி சிவாஜி கிளாசிக்ஸில் 2வது வீடியோவாக இது வந்திருக்கு. இப்போ நான் பார்த்த விஷயங்கள் எல்லாம் நீங்களும் நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவா சிவாஜி கிளாசிக்ஸில் எந்த வீடியோ வரப்போகுது அப்படின்னா, இந்த வசந்த மாளிகை படத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சீனோட பிரேக் டவுன் வீடியோ வரப்போகுது. அதுக்கு எல்லாருமே காத்துக்கிட்டு இருங்க, கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதனால் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஒரு நிகழ்ச்சி பற்றியும் இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பார்க்கும்போது இருந்துச்சு, இந்த சிவாஜி கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி பற்றியான உங்களுடைய ரேட்டிங்கை கமெண்ட் செக்ஷனில் வழங்குங்க. ஓகே, நாளைக்கு இந்த மாதிரி நல்ல வழியை நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.